எப்படி சுகம் வைக்கிறீங்களா பிள்ளைகள்? எஸ் டீச்சர். ஓகே, எல்லாருக்கும் நோன்பு எப்படி போகுது? நல்லமா? என்ன மாதிரி? டீச்சர் நல்லா நல்லா ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ், என்னன்னு சொன்னால் நோன்பு கால பகுதியில் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொன்னது மாதிரி ஈவினிங் 5 to 6 தான் உங்களோட கிளாஸை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். ஓகே, நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட பழைய டைம் டேபிள் படி கிளாஸ் நடக்கும். ஓகே, நாங்க லாஸ்டா படிச்ச விஷயங்கள் ஞாபகம் இருக்குதா? என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். லாஸ்டா நாங்க அல்லாஹ்ட பண்புகள் தான் படிச்சோம், மறந்துட்டீங்களா? அல்லாஹ்ட பண்புகள், ஏன்னா அல்லாஹ்ட பண்புகள் தான் பார்த்தோம். அல்லாஹ்ட பண்புகளை நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். சிஃபத்து ஓகே, குட். நாங்க சிஃபத்துல்லான்னு சொல்லுவோம், அல்லாஹ்ட பண்புகள்னு சொல்லுவோம். ஏன்னா சிஃபாத் அல்லது சிஃபத்னு சொன்னா பண்புன்னு சொல்றது அதுல பொருள். அந்த பண்புகளை நாங்க எத்தனை வகைகளாக பிரிக்கிறோம்? படிச்சது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. 2 வகைகள 2 வகைகளா அல்லது 3 வகைகளா? சொல்லுங்க பாப்போம். வாஜிபான சிஃபத்துக்கள், முஸ்தஹீலான சிஃபத்துக்கள். ஓகே, குட். வாஜிபான சிஃபத்துக்கள், முஸ்தஹீலான சிஃபத்துக்கள், அதோட இன்னும் ஒண்ணும் இருக்குது. அது என்ன? அதுதான் நாங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்சது. ஜாயிஸ் டீச்சர். ஓகே, குட். ஜாயிஸ். ஓகே, 3 வகைகளாக அல்லாஹ்ட பண்புகளை வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, முதலாவது வாஜிபான சிஃபத்துக்கள், முஸ்தஹீலான சிஃபத்துக்கள், ஜாயிஸான சிஃபத்துக்கள். ஓகே, நான் கேட்கிற கேள்விகளுக்கு யாரும் பாட புத்தகம் எதுவும் பார்க்காம நீங்க படிச்சது ஞாபகம் வச்சிருப்பீங்க தானே, அதை வைத்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வாஜிபான சிஃபத்துக்களை நாங்க தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ்க்கு கட்டாயமான இருக்க வேண்டிய பண்புகள். ஓகே, குட். அல்லாஹுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்புகளை தான் நாங்க வாஜிபான சிஃபத்துக்கள்னு சொல்லுவோம். வாஜிபான சிஃபத்துக்கள் மொத்தம் எத்தனை காணப்படுது? 20. ஓகே, குட். 20 பண்புகள் காணப்படுது. முஸ்தஹீலான சிஃபத்துக்கள்னு சொன்னால் என்ன தமிழ்ல? ஓகே, குட். அல்லாஹுக்கு இருக்கவே முடியாத பண்புகள், அது எத்தனை காணப்படுது? 20. ஓகே, குட். 20 பண்புகள் காணப்படுது. அப்ப ஜாயிஸான பண்புன்னு சொன்னால் என்ன? ஜாயிஸ் அல்லாஹ்விடம் இருக்கவும் முடியுமான பண்புகள். ஓகே, குட். அல்லாஹுக்கு இருக்கவும் முடியும், இருக்காமையும் இருக்கலாம். ஓகே, அதாவது இல்லாமையும் இருக்கலாம். அப்படியான அந்த பண்பை தான் நாங்க ஜாயிஸான பண்புன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். ஓகே, குட். எல்லாரும் படிச்சதை வந்து ஞாபகம் வைத்திருக்கிறீங்க. அதே நேரம் லாஸ்ட் கிளாஸ் நான் உங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபீட தலைப்பு வந்து தந்தேன். 3 பேரா சரி, நான் குரூப்பா மாதிரி பிரிச்சு நபீட பெயர்கள் தந்தேன். ஓகே, அதுக்கு நீங்க ரெடி ஆகினீங்களா? டீச்சர் நான் லாஸ்ட் கிளாஸ் வரல. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர் பிரச்சனை நீங்க இல்ல. லாஸ்ட் கிளாஸ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்ல. ஓகே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம பற்றி 3 பேருக்கு தந்திருந்தேன். ஏன்னா 4 பேர், அப்சல், இஃப்ரா, ஆகிப், ஆனிஷா. ஓகே, இந்த 4 பேருக்கும் தான் நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ன்ற அந்த தலைப்பு தந்திருந்தேன். ஓகே, அதுக்கு ரெடி ஆகினீங்களா? வரலாறு தெரிஞ்சு கொண்டு வந்தீங்களா? டீச்சர் நீங்க எனக்கு இருந்து நபி. ஓகே, உங்களுக்கு நான் தாரேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தாரேன்.
ஓகே இதுல இஃப்ரா இருக்கிறீங்க, அஃப்சல் இருக்கிறீங்க. ஓகே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி இன்னொரு வரலாறு தெரிஞ்சு கொண்டு வந்தீங்களா? என்ன மாதிரி? டீச்சர் ஓகே நான் அப்சல் சொல்லவா? ஓகே நான் வந்து உங்களுக்கு டைம் தருவேன். ஓகே நாங்க இன்னைக்கு ஒரு மலக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு இடையில நான் டைம் தருவேன். அந்த நேரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம பத்தி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே குட். லாஸ்ட் கிளாஸ் சொன்னதுக்கு ரெடியாகி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஓகே நான் இன்னும் யார் யாருக்கு நவியோட பெயர் தரணும்? டீச்சர் ரீனா. அலிஃபா ஷிஃப்ரான். அலிஷ்பா ஷிஃப்ரான். ஓகே இருங்க. டீச்சர் நீங்க ரீனா. ஓகே நான் தாரேன். ஓகே அலிஷ்பா ஷிஃப்ரான் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஓகே ஓகே அடுத்து ரீனா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஓகே டீச்சர். ஓகே இந்த கிளாஸ்ல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே. அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் ஓகே அதுக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் யாருக்கு நான் தந்தேனோ அவங்க ரெடியாகி கொண்டு வரணும். ஓகே இந்த கிளாஸ்ல நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா பார்ப்போம். அஃப்சலுக்கு நான் டைம் கொடுப்பேன், அவர் அது சம்பந்தமா சொல்லுவாரு. அடுத்த கிளாஸ்ல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா சொல்ல வேணும். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஓகே நாங்க அல்லாஹ்ட பண்புகளை தான் நாங்க லாஸ்டா படிச்சு முடிஞ்சோம். அதுல பயிற்சியை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? சொல்லுங்க பாப்போம். இல்ல டீச்சர். ஓகே எல்லாரும் செய்திருக்கிறீங்களா? ஓகே இந்த சரிப்பிழை அடையாளம் விடுகல 8 வினாக்கள் இருக்குது. இத எல்லாரும் எழுதுனீங்களா? என்ன மாதிரி? கொஞ்சம் குயிக்கா ரெஸ்பான்ஸ் ஒன்று தாங்க, ஏன்னா நாங்க படிக்க இருக்குது. செய்திங்களா புள்ளக? யார் யாரு செஞ்சீங்க? செய்தாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே ஒருத்தரும் செய்தி இல்லைனா? ஓகே நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் தரப்போறேன். குயிக்கா இந்த பயிற்சியை நீங்க இப்ப செய்யணும். 8 வினாக்கள் இருக்குது. 8 வினாக்களையும் எழுதி பதில் எழுதணும். ஒரு 12 நிமிடங்கள் மாதிரி டைம் தாரு. ஓகே நாங்க சரியா 5:25க்கு வந்து டிஸ்கஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த வினாக்கள் எழுதி விடைகள் எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு நான் சொல்ற டைமுக்கு நீங்க செட்ல வந்து அனுப்பணும். ஓகே நீங்க பயிற்சி செஞ்சதா இல்லையான்னு சொல்லி தெரியாத செட்ல நீங்க அனுப்பணும். குயிக்கா செய்யுங்க. இதை டிஸ்கஸ் பண்ணினாதான் எங்களுக்கு மலக்குகள் சம்பந்தமா நாங்க படிக்கிறது. மலக்குகள் சம்பந்தமா கொஞ்சம் விஷயத்த படிச்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா அஃப்சல் சொல்லுவாரு. ஓகே அப்ப அந்த வரலாறும் நாங்க பார்க்க இருக்குது. ஓகே அப்ப அதனால இந்த பயிற்சியை வந்து குயிக்கா செய்யுங்க. டீச்சர் கொஷனும் எழுதணும். கொஸ்டின் எழுதி எழுதுங்க கட்டாயமா. ஏன்னு சொன்னா நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிற நேரம் அப்ப உங்களுக்கு இலகுவாய்க்கும். கட்டாயம் யூனிட் தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட கோப்பீட்ல யூனிட்ட தலைப்பு எத்தனையாவது யூனிட்னு சொல்றத போட்டுக்கொண்டு இந்த வினாக்களை எழுதுங்க.
மேடம் இஃப்ராம் குறிப்பு செல்ல ரெடி. டீச்சர் அப்சர் ஓகே ஓகே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த டாபிக் தந்த எல்லாரும் ரெடி ஆகிறீங்க. நான் எல்லாருக்கும் சான்ஸ் தருவேன். ஓகே எல்லாரும் இந்த வினாக்களுக்கு விடை எழுதுங்க. ஏன்னா நான் யார்கிட்ட பெயரை சொல்லுவேனோ அவங்க தான் அந்த வினாவுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே நான் சொல்றவங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதனால எல்லாரும் கட்டாயமா எழுதணும்.
டீச்சர் செஞ்சிட்டேன் டீச்சர். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? டிஸ்கஸ் பண்ணுவோமா? டீச்சர் எழுதினா chatல அனுப்பையா? chatல அனுப்புவா டீச்சர். ஓ, நான் வந்து இப்ப உங்களை செட் வந்து எனேபிள் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, செட்ல அனுப்புங்க. ஓகே, யார் யாரு பயிற்சி செஞ்சேன்னு பாக்குறதுக்கு தான் செட்ல அனுப்ப சொல்றேன். ஓகே, செட்ல அனுப்புங்க எல்லாரும். டீச்சர் அப்சர்வ் பண்ண chatல அனுப்பிக்கிறேன் டீச்சர், பாத்துக்கோங்க. ஓகே அப்சல் வந்திக்குது. ஓகே, குட். டீச்சர் இன்னும் 2 கேள்விக்கு டீச்சர் செஞ்சுட்டு அனுப்பி. ஓகே. ஓகே, அப்சல், ஷஹ்லா. ஓகே, உங்களுக்கு 2 பேரோட ஆன்சர்ஸும் வந்திக்குது. ஓகே, அக்மல். ஓகே, குட். இது வரைக்கும் 3 பேர் உங்களோட ஆன்சர்ஸ வந்து அனுப்பிக்கிறீங்க. ஓகே. டீச்சர் இஃப்ராம் அனுப்பினா. ஓகே, வந்திக்குது, நான் பாக்குறேன். ஓகே, இஃப்ரா கொப்பியில எழுதலையா வினாக்கள் எதுவும்? எழுதின நான் லெப்ல ஜாயின் ஆகியிருக்கிறேன். ஓகே. ஓகே, லெப்ல ஜாயின் பண்ணன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. ஓகே, குட். ஓகே, அப்ப இந்த 4 பேர் மட்டுமா பயிற்சி செஞ்சுக்கிறீங்க? டீச்சர் இமான் அனுப்பினேன் பாருங்க. ஓகே, இமான் வந்திக்குது. ஓகே, குட். ஓகே, பயிற்சி செஞ்ச எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். என்ன சொன்னா, நான் நினைச்சேன் இதுல வந்து ஒருத்தர் 2 பேர் பயிற்சியை செஞ்சுட்டு மத்த யாரும் செய்யாம இருப்பீங்கன்னு சொல்லி. ஓகே, எல்லாரும் செஞ்சுக்கிறீங்க. நான் உங்களோட ஆன்சர்ஸை கொஞ்சம் பார்த்தேன். சிலதுகள்ல சில பிழைகள் இருக்குது. நாங்க வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ற நேரம் அது என்ன பிழைன்னு சொல்லி எல்லாம் நாங்க பார்ப்போம். ஓகே, கரெக்ஷன் பண்ணி கொள்றதுக்கு ரெட் பென் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோமா? நான் கேட்கறவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, நாங்க ஏற்கனவே படிச்ச ஒரு யூனிட் தான் அல்லாஹ்ட பண்புகள், சிஃபத்துல்லான்னு சொல்லுவோம் அல்லது சிஃபாத்துல்லான்னு சொல்லி குறிப்பிடுவோம். ஓகே, இதுல முதலாவது வினா பாருங்க. சிஃபாத்துல்லா என்பது அல்லாஹ்வின் பண்புகளையும் செயல்களையும் குறிக்கின்றன. ஓகே, இதுக்குரிய விடைய அனுப்பின நீங்க பாருங்க. ஓகே, வந்திக்குது. ஓகே, ஃபஹீமா சொல்லுங்க. முதலாவது வினாக்கு என்ன விடை? சரி டீச்சர். முதலாவது வினாவுக்கு சரின்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுங்க, இந்த ஆன்சர் சரியா பிழையா? சரி டீச்சர். ஒரு சிலர் சொல்றீங்க இந்த ஆன்சர் சரின்னு சொல்லி, ஒரு சிலர் சொல்றீங்க பிழைன்னு சொல்லி. ஓகே, ஏன் பிழைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம்.
பிழைன்னு சொன்னவங்க காரணத்தை சொல்லுங்க குயிக்கா. எங்க யார்டையும் சத்தம் இல்ல, எல்லாரும் எழுதி தானே வைக்கிறீங்க. ஓகே, நான் உங்கள்ட்ட வினாக்கள் கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, இப்ப சிஃபாத்துல்லான்னு சொல்றது அல்லாஹ்வோட பண்புகளையும் செயல்களையும் குறிக்குதுன்னு சொல்ற ஒரு வினா தரப்பட்டிருக்கு. ஓகே, இதுல சிலர் சொல்றீங்க இது வந்து சரின்னு சொல்லி, சிலர் சொன்னீங்க பிழைன்னு சொல்லி. சரின்னு சொல்றவங்களும் காரணத்தை சொல்லுங்க, பிழைன்னு சொல்றவங்களும் காரணத்தை சொல்லுங்க பாப்போம். டீச்சர் சிஃபத்துல்லாட பொருளே அல்லாவின் பண்புகளை செயல்களையும் குறிக்கின்றது தான் டீச்சர். ஓகே குட். அதாவது சிஃபாத்துல்லாட அந்த பொருளே அல்லாஹோட பண்புகளையும் செயல்களையும் குறிப்பிடுதுன்னு சொல்றீங்க. ஓகே குட். என்னன்னு சொன்னால் இந்த முதலாவது வினாவுக்கு சரிதான் வரும். ஓகே, நான் வந்து கேட்டேன். ஏன்னா சிலர் வந்து டவுட்ல இருந்தீங்க, பிழைன்னு சொன்னீங்க சிலர். ஓகே, அதனாலதான் நான் காரணம் கேட்டேன். ஓகேவா, இது முதலாவதுக்கு சரி. இரண்டாவது வினா, அல்லாஹ்வின் பண்புகளை 4ஆக வகுத்து காட்டலாம். பிழை டீச்சர். பிழை டீச்சர். பிழை டீச்சர். ஓகே, அல்லாஹோட பண்புகளை 4ஆக வகுத்து காட்டலாம்ன்றது பிழை. நான் இப்ப கொஞ்சத்துக்கு முதல் பார்த்தோம், அல்லாஹ்வோட பண்புகளை 3 வகைப்படுத்துறோம். ஏன்னா வாஜிபான சிஃபத்துகள், முஸ்தஹீலானது, ஜாயிஸ். ஓகே, இப்படி 3 வகையா தான் நாங்க பிரிக்கிறோம். அப்ப அதனால இது பிழை. மூன்றாவது வினா, இல்முன் என்பதற்கு எதிர்பண்பு ஜஹலுன் என்பதாகும். சரி. சரி. மூன்றாவது சரி. ஏன்னு சொன்னால் இல்முன்னு சொன்னால் என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம். இல்முன்னு சொன்னால் அறிவு. அறிவு. ஜஹலுன்னு சொன்னால் ஜஹல்ண்டா என்ன பொருள்? அறியாமை. ஓகே குட். அறியாமை. ஓகே, ஜஹல் சொல்றது அறியாமை. அப்ப இல்ம்ட எதிர்பண்பாக தான் ஜஹலுன்றது வந்து காணப்படுது. ஓகே, அதனால அது சரி. அடுத்த வினா, அல்லாஹ் கேட்கவும் பார்க்கவும் பேசவும் சக்தி உடையவன். சரி டீச்சர். சரி. ஏன்னா நாங்க வந்து வாஜிபான சிஃபத்துல பார்த்தோம். ஏன்னா அல்லாஹ்க்கு பார்வை இருக்குது, அதே நேரம் அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்பவனாக இருக்கிறான், பேசக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி வாஜிபான சிஃபத்துகளை பார்த்தோம். அப்ப அது சரி, அல்லாஹ் கேட்கவும் பார்க்கவும் பேசவும் சக்தி உடையவனாக இருக்கிறான். அடுத்த வினா பாருங்க, விரும்பியதை விரும்பியவாறு செய்வதும் செய்யாமல் விடுவதும் வாஜிபான பண்புகளில் அடங்கும். பிழை. பிழை டீச்சர். பிழை. ஓகே குட். ஏன் பிழைன்னு சொல்றீங்க? வாஜிபான பண்புகள் என்றது அல்லாஹ் செய்யாம விடுவது. ஜாயிஸ் தான் டீச்சர். அல்லாஹ்வுக்கு இருக்கவும் இல்லாதிருக்கவும் முடியுமான பண்பு. Okay, good. அதாவது ஜாயிஸ்ன்னு சொல்றாங்க, அந்த ஜாயிஸான பண்பு தான் இந்த விரும்பியதை விரும்பியவாறு செய்யறதும் செய்யாம இருக்கக்கூடிய பண்பு. ஓகே, அது வாஜிபான பண்புல வராது. அப்ப வினால உங்களுக்கு அது வாஜிபான பண்புன்னு சொல்லி தரப்பட்டிக்குது, அதனாலதான் அது பிழை. படைப்பினங்கள்ல காணப்படும் பலவீனங்கள் அல்லாஹுக்கு இல்லை. சரி. ஏன்னா படைப்பினங்களுக்கு நிறைய பலவீனங்கள் காணப்படுது, ஆனா அல்லாஹுக்கு எந்த விதமான பலவீனங்களும் இல்ல. அதனால சரி. அல்லாஹ் அறியாத நிலையில் மரத்திலிருந்து எந்த இலையும் உதிர்வதில்லை. சரி டீச்சர். ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியாம மரத்திலே கூட இலை கூட அசையாது. அதே நேரம் அந்த இலை நிலத்துல விழுகிறதாக இருந்தாலும் அதையும் கூட அல்லாஹ் அறிந்தவனாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ்வோட நாட்டத்தாலதான் அதுவும் இடம்பெறுது. அதனால அது சரி. அல்லாஹ்வின் திருநாமங்கள் அவனது பண்புகளில் இருந்து வேறுபட்டவை. பிழை ஓகே, ஏன் பிழைன்னு சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல அல்லாஹ்வின் பண்புகள் பண்புகள் வேறுபடல.
ஓகே குட். அதாவது அல்லாஹ்ட திருநாமங்கள் எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு அதுல அல்லாஹ்ட பண்புகளை வந்து விளங்கிக் கொள்ளலாம். விளங்கிச்சா? அப்ப அதனால அல்லாஹ்ட திருநாமங்கள் அவன் பண்புல இருந்து வேறுபட்டது இல்ல. ஓகே, அப்ப அதனால அது பிழைன்னு தான் வரும். ஓகே, இதை கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, பயிற்சி செஞ்ச எல்லாருக்கும் குட். நல்ல முறையில எல்லாரும் செக்ல அனுப்பி இருந்தீங்க நிறைய பேர். ஓகே சரி. இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க மலக்குகள் சம்பந்தமா தான் படிக்கணும். ஓகே, அந்த மலக்குகள் சம்பந்தமா படிக்கிறதுக்கு முதல்ல நான் அஃப்சலுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தாரேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா நீங்க என்ன வரலாறு தெரிஞ்சு கொண்டு வந்தீங்களோ அதை சொல்லுங்க. ஓகே, அதை சொன்னதுக்கு பிறகு நாங்க மலக்குகள் சம்பந்தமா படிப்போம். ஓகே டீச்சர், இப்ப நான் எடுத்துக்கொண்ட விடயம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ப வந்து நாங்கெல்லாம் பூமியில தான் பிறந்தோம். இல்ல நாங்க வந்து இப்ப நாங்க நினைச்சுக்கொண்டு இல்ல இப்ப அவர் வந்து இப்ப வந்து சொர்க்கத்துல வந்து களிமண்ணாலதான் படைச்சாரு. சரியா? களிமண்ணால படைச்சாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் வந்து களிமண்ணால மனுஷருக்கு அவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் மனிதர்களின் தலைவர். நான் அதுக்கப்புறம் என்ன ஷைத்தான்களோட யாரு ஷைத்தாண்ட தலைவர் யாரு? ஷைத்தாண்ட தலைவர் வந்து ஐயோ ஐயோ அப்ப வந்து ஒரு நாள் வந்து அவரும் அவரோட வைஃபும் வந்து நடந்து கொண்டிருக்க போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காதுல யாரோ ஒரு கெட்டவன் ஒருத்தன் யாரு ஒரு ஷைத்தான் உண்டு அந்த மரத்துல போயிட்டு ஒரு காய உண்டு பிச்சு தின்னுங்கன்னு சொன்னாராம். அதுதான் அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு மரம். அந்த மரத்துல போயிட்டு அவரும் அவரோட வைஃபும் வந்து இதுல அந்த பழத்தை தின்ட்டு வந்து அந்த பழத்தை தீண்டாங்களாம். அப்போ வந்து அல்லாஹ்க்கு அந்த அந்த பழத்தை தீண்டதை கண்டுட்டு அல்லாஹ் வந்து அவங்க சொல்லாம கோவப்பட்டு இப்போ வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் அவங்களோட வைஃபையும் இப்போ வந்து உலகத்துல அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட வைஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க எல்லாம் தேடிக்கொண்டு யாரு அவங்களோட வைஃபை தேடிக்கொண்டிருக்க போல இப்பதான் கொஞ்ச நாளெல்லாம் கழிச்சு அல்லாட்ட வந்து இப்ப தொழுறா. இப்ப வந்து அல்லாட்ட வந்து கேக்குறாங்க, அல்ல இப்ப நான் மன்னிச்சுக்கோ, அல்ல எங்களை மன்னிச்சுக்கோ வந்து நீ வந்து எங்களை மன்னிச்சுக்கோ, நாங்க வந்து மன்னிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எல்லாம் மன்னிச்சுக்கொண்டு 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாய் ஒன்றும் கேர்ள் ஒன்றும் பிறந்துச்சு. சரி டீச்சர், அவள்தான் டீச்சர். ஓகே ஓகே குட். மாஷா அல்லாஹ். ஓகே, நீங்க கொஞ்சம் விஷயங்களை ஒரு சுருக்கமான வரலாறு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தெரிஞ்சு வந்திருக்கிறீங்க. ஓகே, இப்ப இதுல இருந்து நான் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்ட ஒரு சில வினாக்கள் கேட்க போறேன். ஏன்னா எல்லாரும் இந்த அவர் சொன்ன அந்த வரலாறை வந்து கேட்டுக்கொண்டீங்களான்னு தெரியாதுன்னு. ஓகே, அதனால ஒரு சில வினாக்கள். ஓகே, ஷைத்தான்ல தலைவன் யாரு? ஓகே குட். இப்லீஸ். ஷைத்தான்ல தலைவர் வந்து இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட மனைவிட பெயர் என்ன? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, இதுல அஃப்சல் சொன்னது போல என்னன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த உலகத்துல முதலாவது மனிதராக படைக்கப்படுறார். ஏன்னா களிமண்ணால படைக்கப்படுறார். அவங்க எல்லாம் சுவர்க்கத்துலதான் படைக்கப்படுறாங்க. சுவர்க்கத்திலேதான் வாழ்ந்து இருப்பாங்க. இப்ப மனித இனமே சுவர்க்கத்துலதான் இருந்திருக்கும். ஆனால் அந்த இப்லீஸ்ட ஒரு தூண்டுதல்னால செய்த ஒரு தவறுனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்டிக்கப்படுறதுக்காக இந்த உலகத்துக்கு எரியப்பட்டாங்க. அப்ப அந்த விஷயத்தான் அஃப்சல் அவங்க வந்து சுருக்கமா குறிப்பிட்டிருந்தாங்க. அவருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட மனைவியோட பெயரும் ஷைத்தாண்ட தலைவர பெயரும் இடையில மறந்துருச்சு. ஓகே, அதனாலதான் அந்த வினாவை நான் உங்கள்ட்ட கேட்டேன். ஓகே குட். இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் தந்திக்கிறேன் தானே. எல்லாரும் ஒரு சுருக்கமான வரலாறை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் சொன்னது போல மூசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் திரும்பவும் சொல்றேன். அந்த டாபிக் யார் யாருக்கு தந்திக்கிறேனோ அவங்க ரெடி ஆகி கொண்டு வாங்க. அதே நேரம் இஃப்ரா, ஓகே, நீங்க கிளாஸ்ல இருக்கிறீங்க. உங்களுக்கும் நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட தலைப்பு தான் தந்தேன். என்னன்னு சொன்னா கிளாஸ் முடிய கிட்ட லாஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தருவேன். நீங்க தெரிஞ்சு கொண்டு வந்த அந்த சுருக்கமான வரலாறை நீங்க சொல்லணும். ஓகே, இப்ப நாங்க மலக்குகள் சம்பந்தமா பார்ப்போம். ஓகே, மலக்குகள் சம்பந்தமா படிக்கிறதுக்கு முன்னால சொல்லுங்க, மலக்குகள் எதனால படைக்கப்பட்டிருக்கிறாங்க? ஓகே குட். ஒளியினால படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மலக்குகள் வந்து ஏன் படைக்கப்பட்டாங்க?
காரணம் எதுவும் இருக்குதா? நபிமார்களுக்கு வஹி கொண்டு வரும் நபிமார்களுக்கு வகை கொண்டு அல்லாஹ்வின் தூதுகளை மனிதர்களுக்கு நபிமார்களுக்கு கொடுப்பதற்கு. ஓகே குட். அதாவது எல்லாரும் பொதுவா சொன்ன ஒரு ஆன்சர் என்னன்னு சொன்னால் நபிமார்களுக்கு தூது கொண்டு போறதுக்காக மலக்குகள் வந்து படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி. ஓகே, அப்ப அந்த பணியை மட்டுமா மலக்குகள் செய்யறாங்க? அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு. ஓகே குட். இதுதான் சரியான பதில். என்னன்னு சொன்னால் மலக்குகள் வந்து ஏன் படைக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு. அல்லாஹ் எதெல்லாம் கட்டளையிட்டானோ அதெல்லாம் செய்யறதுக்காக தான் இந்த மலக்குமார்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, நீ எல்லாரும் கொமனா சொன்ன ஒரு ஆன்சர் என்ன? நபிமார்களுக்கு தூது கொண்டு போறதுக்கு மலக்குமார்கள் படைக்கப்பட்டேன்னு சொல்லி. ஓகே, அது அவங்களோட ஒரு பணி, ஒரு பொறுப்பு. அத மாதிரி ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பணிகளை வந்து மேற்கொள்றாங்க அல்லாட கட்டளையின் படி. அப்ப அல்லாட கட்டளையை அவங்க நல்லபடியா செய்யறதுக்காக தான் மலக்குமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, மலக்குமார்களுடைய எண்ணிக்கை தெரியுமா? எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறாங்க? தெரியாது ஓகே, தெரியாது. ஓகே, 1,24,000. யாருக்கும் அது சம்பந்தம்? 1,20,000. முக்கியமான 10 மலக்குகள் இருக்கா டீச்சர்? ஓகே குட். 3 விதமான ஆன்சர்ஸ் வந்துச்சு. ஒன்று தெரியாதுன்ற ஒரு விடை, அடுத்து வந்து 1,24,000 ஒரு எண்ணிக்கையை சொன்னீங்க, அடுத்து முக்கியமான மலக்குமார்கள் 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஓகே, இதுல 1,24,000 சொன்னது வந்து அது மலக்குகளோட எண்ணிக்கை இல்ல, விளங்குச்சா? 1,24,000 மலக்குகளோட எண்ணிக்கை இல்ல, அது நபிமார்களோட எண்ணிக்கை. இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட மலக்குகளின் எண்ணிக்கை கணிக்க முடியாது. ஓகே குட். ஓகே குட் அக்மல். என்னன்னு சொன்னால் 1,24,000 சொல்றது நபிமார்களோட எண்ணிக்கை. ஓகே, அதை குழப்பிக்கொள்ள வேணாம். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் 25 மலக்குகள் இல்லையா? 25 நபிமார்கள் இல்லையா? 25 நபிமார்களோட பெயர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த எண்ணிக்கை. குர்ஆன்ல பெயர் குறிப்பிடப்பட்ட நபிமார்களோட எண்ணிக்கை தான் 25. ஓகேவா? மொத்தம் 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஓகே, அது நபிமார்கள் பற்றிய விஷயம். மலக்குமார்களோட எண்ணிக்கையை பாக்குற நேரம் இதுல ஒருத்தர் சொன்னது போல முக்கியமான மலக்குமார்கள் 10 பேர் இருக்கிறாங்க. ஓகே, நாங்க அவங்க சம்பந்தமெல்லாம் படிப்போம். ஓகே, முக்கியமான 10 மலக்குமார் இருக்கிறாங்க. ஆனால் மொத்தமாவே இந்த உலகத்துல எத்தனை மலக்குமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எண்ணிக்கைய யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகே, அந்த எண்ணிக்கைய யாராலையும் சொல்ல முடியாது. அத எண்ணிக்கை அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை மலக்குமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் அந்த எண்ணிக்கை தெரியாது. விளங்கிச்சா? அப்ப இனிமேல் உங்கள்ட்ட யாராவது வந்து கேட்டு மலக்குமார்களோட எண்ணிக்கையை சொல்லுங்கன்னு கேட்டால் நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும்? மலக்குமார்களோட எண்ணிக்கையை கணிக்க முடியாது. மலக்குமார்களோட எண்ணிக்கைய கணிப்பிட இயலாது. அந்த எண்ணிக்கை யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹுக்கு மாத்திரம்தான் அந்த எண்ணிக்கை தெரியும். விளங்கிச்சு? அப்ப மலக்குமார்களோட எண்ணிக்கை எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகே, அதனாலதான் அந்த ஒரு வினாவை வந்து நான் கேட்டேன். ஓகே, மலக்குமார்கள் எங்களோட கண்களுக்கு விளங்குறாங்களா? இல்ல டீச்சர். ஓகே, ஒளியினால படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அதே நேரம் அவங்க எங்களோட கண்களுக்கு விளங்குறது இல்ல. இப்ப முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விதமான படைப்பினத்தை வந்து படைச்சுக்கிறாங்க. இப்ப மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான், மலக்குமார்களை படைத்தான், இப்படி ஒவ்வொரு விதமான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்தான். அப்ப இவ்வளவு பெரிய பெரிய படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ் படைச்சும் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு தான் முக்கியத்துவத்தை வந்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் வந்து ஒரு அந்தஸ்து கொடுத்தது வந்து மனிதர்களுக்கு. விளங்கிச்சா? அல்லாஹ் மனிதர்களுக்கு தான் பெரிய ஒரு அந்தஸ்து ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல குறிப்பா அல்லாஹு தாலா மலக்குமார்கள் எல்லாரையும் அழைச்சி ஒரு விஷயத்த சொல்றான். நான் வந்து இந்த பூமியில ஏண்ட பிரதிநிதிய வந்து படைக்க போறேன். ஓகே, ஏண்ட பிரதிநிதிய நாங்க அரபுல கலீஃபான்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? ஏண்ட பிரதிநிதிய நான் பூமியில படைக்க போறேன்னு சொல்லி மலக்குமார்கள் எல்லாரையும் அழைச்சி அல்லாஹு தாலா சொல்றான். ஏன்னா அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைக்க போறதுக்கு தான் அப்படி சொல்றான்.
நான் வந்து இந்த பூமியில என்ன பிரதிநிதி, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதன் தானே, அவன் என்ன பிரதிநிதியை படைக்க போறேன்னு சொல்றான். அப்ப அந்த நேரத்துல மலக்குமார்கள் ஒரு வினா ஒன்று எழுப்புறாங்க. என்னன்னு சொன்னால், குழப்பங்கள் செய்யக்கூடியவங்க, அதே நேரம் உடம்புல ரத்தம் ஓடக்கூடியவங்களையா நீ உன்னை பிரதிநிதியாக படைக்க போறேன்னு சொல்லி மலக்குமார்கள் அல்லாஹுவை நோக்கி கேக்குறாங்க. ஓகே, குழப்பங்கள் செய்யக்கூடியவங்க, அதே நேரம் உடம்புல ரத்தம் ஓடக்கூடியவங்களையா நீ உன்னை பிரதிநிதி ஆக்குறான்னு எக்ஸ்கியூஸ் சொல்லி மீ டீச்சர், சொல்லுங்க. ரத்தம் ஓடக்கூடியவங்க இப்ப மனிதர்கள் உடம்புல வந்து ரத்தம் ஓடுது தானே, விளங்கிச்சா? மனிதர்களோட உடம்புல ரத்தம் ஓடுதுன்னு அதனாலதான் மலக்குமார்கள் கேக்குறாங்க, இந்த உடம்புல ரத்தம் ஓடக்கூடியவங்களையா நீ உன்னை பிரதிநிதியாக படைக்க போறாயின்னு சொல்லி கேக்குறாங்க. விளங்கிச்சா? ஓகே, அப்ப இத வந்து மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்ட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கு பிறகு மலக்குமார்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், நாங்க எந்த நேரமும் உன்னைய வந்து புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், அதே நேரம் நாங்க தூய்மையானவங்களா சுத்தமானவங்களாக நாங்க இருக்கிறோம்னு சொல்லி மலக்குமார்கள் குறிப்பிட்டா. விளங்கிச்சா? இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்றாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் வந்து என்னோட பிரதிநிதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைக்க போறேன்னு சொல்லிதான் களிமண்ணால முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம வந்து படைத்துட்டு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஒரு கட்டளை இட்டார். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து நீங்க எல்லாரும் சிரம் தாழ்த்தணும், சுஜூத் செய்யணும்னு சொல்லி குறிப்பிட்டா. விளங்கிச்சா? அப்ப எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ்வோட கட்டளை தானே, அதை செஞ்சு ஆகணும் தானே, அப்ப அத சுஜூத் செய்யறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அல்லாஹ்வோட கட்டளைய வந்து நிறைவேற்ற இல்லை. விளங்கிச்சா? ஒரே ஒருத்தர் மட்டும். அந்த ஒருத்தர் யாராக இருக்காரு? இப்லீஸ். ஓகே, குட். இப்லீஸ். ஓகே, இப்லீஸ் மட்டும் அந்த கட்டளையை வந்து நிறைவேற்ற இல்லை. விளங்கிச்சா? அப்ப அல்லாஹ்வுக்கு கடும் கோபம் வருது. ஏன்னா நான் இவ்வளவு ஒரு கட்டளையிட்டு மலக்குமார் எல்லாரும் அந்த மனிதனை வந்து சுஜூத் செஞ்சாங்க, ஆனா இப்லீஸ் வந்து அதை நிறைவேற்றலன்னு சொல்லி ஒரு கடும் கோபம் ஒன்று வருது. விளங்கிச்சா? இப்ப அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா சில தண்டனைகள் எல்லாம் இப்லீஸுக்கு கொடுக்குறான். அப்ப அதுல இப்லீஸுக்கு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல ஒரு கோபம் வருது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சு சுஜூத் செய்ய சொல்லித்தானே அல்லாஹ் ஏன மேல கோவிச்சேன்னு சொல்லி இப்லீஸுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு கோபம் வந்து, எப்பயாவது ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சால் பழி வாங்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் தான் இப்லீஸுக்கு இருக்குது. அதனாலதான் இப்ப அப்சல் அவரோட ஸ்டோரியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா சொல்ற நேரம் சொல்லி இருந்தார் தானே, அல்லாஹு தாலா சுவர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கனிய காட்டி இந்த கனியை வந்து சாப்பிட வானம்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தடுத்திருந்தார். ஆனால் இப்லீஸ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஊடாக தூண்டினான். எப்படி சரி அந்த கனியை சாப்பிடுறதுக்கு தூண்டினான். அப்ப இது என்னன்னு சொன்னால் இப்லீஸ்ட வந்து திட்டம். ஏன்னா இப்லீஸ் பார்த்தால், ஓகே ஆதம் அலைஹிஸ்ஸலாமால நான் அவமானப்பட்டுட்டு இருந்தேன், எப்படி சரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம அந்த இடத்துல வந்து பழி வாங்கணும்ன்ற ஒரு நோக்கத்துலதான் அந்த விடயத்தை செய்யறான். விளையாச்சு. அதனாலதானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துல இருந்து இந்த உலகத்துக்கே தூக்கி எறியப்படுறாங்க. விளையாச்சு. அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்துக்குது. அப்ப மலக்குகள் சம்பந்தமா படிக்கிற நேரம், ஓகே, இதை வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ன்ற கொஞ்சம் வரலாறோடு தொடர்பு படுத்தி சொன்னேன். ஓகே, அப்ப இப்படியான ஒரு விடயம் ஒன்று இடம்பெற்று. அப்ப இதுல நாங்க என்ன விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், அல்லாஹு தாலா உலகத்துல எத்தனையோ படைப்பினங்களை எல்லாம் படைச்சுக்கிறான். ஆனா எல்லா படைப்பினங்களை விட மனிதர்களுக்கு தான் பெரிய அந்தஸ்தை வந்து கொடுத்திருக்கிறான். மனிதர்களை தான் அவன் பிரதிநிதியாக படைத்திருக்கிறான். அதுதான் முக்கியமான விடயம். அல்லாஹ்வோட பிரதிநிதியாக படைக்கப்பட்டவன் வந்து மனிதர்கள். ஓகே, இது முக்கியமான ஒரு விடயமா காணப்படுது. அப்ப இதுல இந்த யூனிட்ல நாங்க மலக்குமார்கள் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் தரப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுல முதலாவது ஒரு குர்ஆன் வசனம் தரப்பட்டிருக்குது பாருங்க. அல்லாஹ் சொல்ற ஒரு விடயம், விசுவாசிகள் முஹ்மீன்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவன் மலக்கையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் விசுவாசிக்கின்றனன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான். அதாவது ஒரு முஹ்மீன் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் மொத்தம் எத்தனை காணப்படுது சொல்லுங்க. 6. ஓகே, குட். 6 அம்சங்கள் காணப்படுது. அதுல மலக்குமார்களை ஈமான் கொள்றது எத்தனையாவது அம்சம்? 3வது. இரண்டாவது. ஓகே, குட். இரண்டாவது. மூன்றாவது வந்து வேதங்கள். ஓகேவா? மூன்றாவது வேதங்கள். இரண்டாவது தான் மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல். அப்ப ஒரு முஹ்மின் கட்டாயமா மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும். இப்படி மலக்குமார்கள் வந்து
அல்லாட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒளியினால படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எண்ணிக்கையை வந்து எங்களால குறிப்பிட இயலாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவனாக இருக்கிறான். இப்படி மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் கட்டாயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். விளைஞ்சா ஈமான் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் வசனமும் அதைதான் சொல்லுது. முஹ்மீன்கள் வந்து அல்லாஹுவை ஈமான் கொள்வதோடு மலக்குகள் வேதங்கள் எல்லாத்தையும் ஈமான் கொள்றாங்கன்னு சொல்றதுதான் குறிப்பிடப்படுது. ஓகே, அப்ப இந்த யூனிட்ல உங்களுக்கு ஒரு உரையாடல் அமைப்புலதான் இந்த மலக்குமார்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறான். ஓகே, ஒரு உரையாடல் ஃபார்மேட்லதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப இதுல நாங்க இந்த உரையாடல் இருக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் பார்க்காம நாங்க மலக்குமார்கள் சம்பந்தமா என்னென்ன முக்கியமான விடயங்கள் காணப்படுதோ அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். அதுல நான் முதலாவது சொன்ன அந்த சம்பவத்தை வந்து நீங்க விளங்கி கொண்டீங்களா? அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம முதல்ல படைக்க போற நேரம் அல்லாஹ் மலக்குமார்களை நோக்கி சொல்றாங்க, ஓகே, நான் என் பிரதிநிதி அந்த பூமியில படைக்க போறேன்னு சொல்லி. அப்ப அந்த நேரம் மலக்குமார்கள் அல்லாஹ்வை நோக்கி என்ன வினா எழுப்பினாங்க, என்ன கேட்டாங்க? நீ ரத்தம் ஊடக்கூடியவங்களையா பிரதிநிதியாக்க போறேன். ஓகே, குட். அதாவது நீ ரத்தம் ஓடக்கூடியவங்க, அதே நேரம் குழப்பங்களை செய்யக்கூடியவங்க, ஓகே, தீங்குகள் குழப்பங்கள், இந்த குழப்பங்களை செய்யக்கூடியவங்களையா உன்னோட பிரதிநிதியாக படைக்க போறாயின்னு சொல்லிட்டு நாங்க வந்து தூய்மையானவங்களாக இருக்கிறோம், அதே நேரம் உன்னை புகழ்ந்தவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி மலக்குமார்கள் அல்லாஹ்வை நோக்கி குறிப்பிட்டிருக்கிறான். அப்ப மலக்குமார்கள்ன்ற இந்த டாபிக் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், நான் ஃபர்ஸ்டாவே சொன்னது போல ஒவ்வொரு முஹ்மீனும் கட்டாயமாக மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். ஓகே, நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ்ட படைப்பினங்கள் எடுத்து பாக்குற நேரம் மலக்குமார்கள்னு சொல்றவங்களும் ஒரு விசேடமான ஒரு படைப்பினம் தான். இப்ப மனிதர்கள் எல்லாம் எப்படி ஒரு சிறந்த படைப்பினமோ அதே மாதிரி மலக்குமார்களும் விசேடமான படைப்பினங்களாக தான் காணப்படுறாங்க. அப்ப இது சம்பந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஜின்கள் நெருப்பாலையும் மலக்குகள் ஒளியாலையும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, ஜின்கள் நெருப்புனால படைக்கப்பட்டிருக்கிறாங்க, மலக்குமார்கள் வந்து ஒளியினால படைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே நேரம் போல மலக்குமார்களுக்கு இறக்கைகள் காணப்படும். விளங்கிச்சா? மலக்குமார்களுக்கு இறக்கைகள் சொன்னால் என்னன்னு தெரியுமா? சிறகுன்னு சொல்லுவோம். ஓகே, இறக்கைகள் வந்து மலக்குமார்களுக்கு காணப்படுதா. அதுல குறிப்பாக என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மலக்குமாருக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில வந்து இறக்கைகள் காணப்படுதா. இப்ப எல்லாருக்கும் ஒரே எண்ணிக்கையில தான் இறக்கைகள் காணப்படுறதாக இல்லை. ஒவ்வொரு மலக்குமாருக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில இறக்கைகள் காணப்படுது. சிலருக்கு வந்து 2 இறக்கைகள் காணப்படுமாம், சிலருக்கு 3 இறக்கைகள் இருக்குமாம், சிலருக்கு 4 இறக்கைகள் காணப்படுமாம். அப்ப 2, 3, 4ன்னு சொல்லி ஆக கூடுதலான இறக்கைகளுடைய எண்ணிக்கை என்னன்னு சொன்னால் 600. ஓகே, ஆக கூடுதலான இறக்கைகளுடைய எண்ணிக்கை ஓகே 600. ஓகே, குட். அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்ன ஒரு விஷயம் தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நான் முழுமையான உருவத்துல கண்டேன். ஓகே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம முழுமையான உருவத்துல கண்டேன். அவருக்கு 600 இறக்கைகள் காணப்பட்டுச்சான். ஓகே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு 600 இறக்கைகள் காணப்பட்டுச்சான். இது நபி அவங்க சொல்றாங்க, நான் நேரடியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம முழு உருவத்துல முழு தோற்றத்துல நான் கண்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு 600 இறக்கைகள் காணப்பட்டதாக குறிப்பிட்டான். அப்ப இந்த மாதிரி மலக்குமார்களோட ஆக கூடுதலான இறக்கைகளோட எண்ணிக்கை தான் 600. ஓகே, இந்த 600ன்றது ஆக கூடுதலான எண்ணிக்கை. இதுக்கு மேல இருக்காது. இதுக்கு கீழே தான் மற்ற மலக்குமார்களுக்கு எல்லாம் காணப்படும். ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் இந்த இறக்கைகளை வந்து அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறான். அதே நேரம் மலக்குமார்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியான உருவம் ஈக்குதா. இப்ப உதாரணமா மனிதர்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மனிதருக்குன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு ஈக்குதனு, உருவம் ஒன்று ஈக்குதனு. இப்ப முகம், கை, கால் அப்படி ஒரு உருவ தோற்ற அமைப்பு ஒன்று ஈக்குது. இத மாதிரி மலக்குமார்களுக்கு உருவ தோற்ற அமைப்பு இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர், மலக்குமார்களுக்கு இறக்கைகள் ஒளியால படைக்கப்பட்டார்கள். ஓகே, குட். மலக்குமார்கள் ஒளியினால படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து உருவம் இல்ல. என்னன்னு சொன்னால் இப்ப மனிதரெல்லாம் பொறுத்த வரையில எல்லாத்துக்கும் உருவம் ஈக்குது, ஆனா மலக்குமார்களுக்கு இல்ல.
மலக்குமார்களை பொறுத்த வரையில அவங்க விரும்பின உருவத்துல வருவாங்க. ஆனா மலக்குமார்கள் ரெண்டே ரெண்டு உருவத்துல வரவே மாட்டாங்க. அந்த ரெண்டு உருவமும் எது? நாய் பன்றி. ஓகே குட். நாய் பன்றி. ஏன்னா நாய் பன்றி நாயிட உருவத்திலையும் பன்றிட உருவத்திலையும் மலக்குமார்கள் எங்கட முன்னால தோற்றமளிக்க மாட்டாங்க. விளங்குச்சா? ஏனைய உருவங்களை வருவாங்க. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சஹாபி ஒருத்தர் மனித உருவத்துல கூட வந்திக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சஹாபி. அவன் சஹாபின்னு சொல்றது ஒரு மனிதர் தானே. அப்ப அந்த மனித உருவத்துல கூட அவர் வந்திக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு உருவத்துல வருவாங்க. ஆனால் நாய் பன்றி தவிர்ந்த ஏனைய உருவங்கள்ல தான் வருவாங்க. அதே நேரம் மலக்குமார்கள்ல ஆண்கள் பெண்கள்னு சொல்ற ஒரு வேறுபாடு காணப்படுதா இல்லையா? பிரமதர்களோட உருவத்துல வருவாங்களா? அப்படி எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட பாருங்க ஒரு சஹாபி ஒருத்தட உருவத்துலதான் வந்திருக்கிறார். ஒரு சஹாபி ஒருத்தர் அவர் நல்ல அமல்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு சஹாபி உருவத்துல ஒரு முறை தோற்றம் அளிச்சுகிறார். ஓகே, அப்ப அதனால எங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. பொதுவா மலக்குமார்கள் அருள்மிக்க அந்த உருவங்கள்ல தான் எங்களுக்கு தென்படுவாங்க. ஓகே, அப்படியான ஒரு விடயம் காணப்படுது. ஓகேவா? ஓகே, மலக்குமார்கள்ல ஆண் பெண் வேறுபாடு இல்லை. இப்ப மனிதர்களை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள்னு சொல்லி வேறுபடுத்துறோம். ஆனா மலக்குமார்கள்ல ஆண்கள் பெண்கள்னு சொல்ற வேறுபாடு இல்லை. அதே நேரம் இப்ப மனிதர்களை பொறுத்த வரையில எங்களுக்கு பசி வருது, தாகம் ஏற்படுது. அதே நேரம் நாங்க நல்ல முறையில நித்திரை செய்யறோம். எங்களுக்கு மறதி ஏற்படுது, எங்களுக்கு நிறைய ஆசைகள் வருது, தேவைகள் காணப்படுது. இந்த மாதிரியான தேவைகள் மலக்குமார்களுக்கு காணப்படுது. இல்ல டீச்சர், காணப்படாது. காணப்படாது. ஓகே குட். மலக்குமார்களுக்கு எந்தவித தேவைகளும் இல்லை. அவங்களுக்கு குடும்பம்ன்ற ஒரு தேவை இல்லை. அதே நேரம் பசி ஏற்படாது, இந்த தாகம். அதே நேரம் அவங்களுக்கு இந்த சோர்வு ஏற்படுறது, ஆசைகள் வர்றது, இப்படி எந்த விதமான தேவைகளும் மலக்குமார்களுக்கு இல்லை. விளங்கிச்சா? அப்ப இதுல நாங்க என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னால், நாங்க இதுல மெயினா படிக்கிறது மலக்குமார்கள் சம்பந்தமா தான். அப்ப அதுல மலக்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை தான் நாங்க பாக்குறோம். விளங்கிச்சா? மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இந்த யூனிட்டை நான் ஃபுல்லா படிப்பிச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு அட்டவணை மாதிரி இன்ஷா அல்லாஹ் தருவேன். மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் காணப்படுதுன்னு சொல்லி எழுதி கொள்றதுக்கு தருவேன். எங்களுக்கு இப்ப டைம் போதாம இருக்கிறதுனால நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் அந்த விஷயத்தை தருவேன். ஓகே, அப்ப இதுவரை மலக்குமார்கள் சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இதை விளங்கி கொண்டீங்களா? எஸ் டீச்சர். ஓகே ஓகே. அப்ப மலக்குமார்கள் சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமான 10 மலக்குமார்கள் அவங்க என்ன பணியை நிறைவேற்றாங்க அது சம்பந்தமா எல்லாம் நாங்க பார்க்க இருக்குது. அதுக்கு முதல்ல இப்ப கிளாஸ் முடிகிற டைம் நெருங்குறதுனால நாங்க இஃப்ராவுக்கு டைம் கொடுக்குறேன். ஓகே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா ரெடி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஓகே, குயிக்கா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். ஆதம் அலை அவங்க அல்லாஹ்வால படைக்கப்பட்ட முதலாவது மனிதர், முதலாவது நபியும் தான். இவர் மனித குலத்த தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பூமியில வாழ்ந்த மனிதர், தீர்க்கதரிசி. இவரது வாழ்க்கை இறைவனின் அருளையும் உணர்த்துகின்றது. இவர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சுவர்க்கத்துல வாழ்ந்தாரு. பின்னர் இறை கட்டளைக்கு மாறு செய்ததால பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆதம் அலை அவங்களோட கதை அல் குர்ஆன்ல மிச்சம் இனங்கள்ல குறிப்பிடுறாங்க. இவர் மண்ணால் படைக்கப்பட்டார். இவருக்கு இறைவன் அனைத்து பொருட்களையும் பெயர்களையும் கற்பித்தார். மேலும் வானவர்களை வணங்கச் சொன்னார். ஆனால் இப்லீஸ் வணங்க மறுத்ததால் சபிக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமிக்கு வந்த பிறகு இவரது சந்ததியினர் பெருகினர். இவரது மக்கள் இறைவனை வணங்கி நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்று இவர் அறிவுறுத்தினார். இவரது வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு பாடமாக உள்ளது. இவர் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததையும் மனிதனின் பலவீனத்தையும் உணர்த்துகின்றது. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, குட், மாஷா அல்லாஹ். ஓகே, இதுல
அஃசல் சொல்லாத ஒரு சில விஷயங்களும் இஃப்ரா சொல்லினாங்க. ஓகே, இதனாலதான் நான் ஒரு சிலருக்கு வந்து ஒரே டாபிக் வந்து தந்தேன். நான் 3-4 பேருக்கு மாதிரி ஒரு நபிய பேரை தந்தேன். என்ன சொன்னா இப்ப ஒவ்வொருத்தர் சொல்ற நேரம் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து புதிதாக இருக்கு. இப்ப இவங்க சொன்னதுல மேலதிகமான விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள பெயரையும் வந்து கற்றுக் கொடுத்துக்கிறான். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு விடை. என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சிட்டு இப்ப அவங்களுக்கு தெரியாத இந்த உலகத்துல என்னென்ன பொருட்கள் காணப்படுது, அதோட தன்மைகள் எப்படி இருக்கும், எதுவும் தெரியாத. அப்ப இதனால அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறான். எல்லா பொருட்கள் சம்பந்தமாவும் அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுக்குறான். அதே நேரம் நாங்க இப்ப மலக்குமார்கள் சம்பந்தமா படிக்கிற நேரம் ஒரு விஷயம் பார்த்தோம். அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சிட்டு மலக்குமார்களை வந்து சுஜூத் செய்ய சொன்னேன்னு சொல்லி, ஓகே, அந்த விஷயத்தை இஃப்ரா சொல்லியிருந்தீங்க. அதாவது வானவர்கள் சொல்றது இந்த மலக்குமார்கள் தான். ஓகே, அவங்கள வந்து சுஜூத் செய்ய சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாரும் சுஜூத் செய்தாங்க, இப்லீஸ தவிர. ஓகே, அப்ப அந்த ஒரு விடயமும் காணப்பட்டது. அதே நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினராக தான் இன்றைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து பெருகி காணப்படுறாங்க. அதே நேரம் குர்ஆன்ல கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்சம் மேலதிக தகவல்களை வந்து குறிப்பிட்டு. ஓகே, குட். இப்ப இதுல இஃப்ரா, அப்சல், ஓகே, உங்களுக்கு நீங்க 2 பேரும் நல்ல முறையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தலைப்பு தந்ததுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நான் திருப்ப சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஓகே, மூசா அலைஹிஸ்ஸலாம் தந்த அந்த டொபிக்ல உரியாக்கள் கட்டாயமா ரெடி பண்ணி கொண்டு அடுத்த கிளாஸுக்கு இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணுங்க. அப்ப அது சம்பந்தமா நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, அடுத்து மலக்குமார்கள் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்திட்டு உங்களுக்கு சில நோட்ஸ் வந்து எழுதுறதுக்கு தருவேன். அதே நேரம் யூனிட் எக்ஸாமுக்காகவும் நீங்க கட்டாயமாக இவ்வளவு நாள் நாங்க படிச்ச விஷயங்களை ரிவிஷன் செஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு யூனிட் எக்ஸாமும் இன்ஷா அல்லாஹ் தாரதுக்கு இருக்கிறேன். ஓகே, ஒரு யூனிட் மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட யூனிட் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? அப்ப அதுக்கும் நீங்க ரெடி ஆகி கொள்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? ஓகே, அப்ப நான் இதோட இன்றைய வகுப்பை வந்து நான் முடிச்சு கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைர் டீச்சர். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்.